இங்க பாத்தீங்கன்னா இத்தனோண்டு ஜோன்ல ஒண்ணு இல்ல ஒரு 85 பேர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. ரொம்ப கிடையாது, ஜஸ்ட் 85 பீப்புள். அதுலயும் பாத்தீங்கன்னா 25 பேர் மக்கள். ஜஸ்ட் இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா கடைசி ஜோன்ல ஒரு 85 பேர் மட்டும் தான் இருக்காங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இதை உணர்ந்து பார்க்கலாம் ஜாலியா. பாரென்றால் கொடூரத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும் கைஸ். இதுல இதுக்கே 85 பேர்னா, மக்களை போடும்போது 85 பேர்னா, அப்ப இன்விடேட்டிவ்ஸ் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 95 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். ஒரு 4 பேர் காரனுக்கு போய் செத்துருவாங்க. மீதி 95 பேர் கடைசியில வந்து மொத்தமா 3 டீம் தான் வெளியே இருக்காங்க. இந்த டைம்ல கிளாசிக்ல மேட்சே முடிஞ்சிடும். பாத்தீங்கன்னா மேட்சே முடிச்சிட்டு அடுத்த மேட்ச் போயிடும். ஒரு அலைய இருக்கும், நானே கண்டென்ட் பண்ணலாம் இந்த டைம். ஆமா, நானே கண்டென்ட் பண்ணலாம். என்ன இங்க ஒரு 85 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா பயங்கர செட்டில்டா இருக்க டீம் BTS M. புயலுக்கு முன் அமைதி. அதெல்லாம் கடைசி ஜோன்ல இவரு கடைசி ஒரு டீமை பிடிங்க. கடைசி ஜோன்ல எங்க ஜோன் எடுக்கிறது மட்டும் பாருங்களேன். படம் நீங்க பார்க்கலாம், படம் பார்க்கலாம். நான் ஒரு டீம் எடுத்துக்கிறேன், ஓகேவா? நான் வந்து BTS 2.0 எடுத்துக்கிறேன். ஒரு டீம் எடுத்துவாங்க. எப்படி ஜோன் எடுக்கிறான்னு மட்டும் பாருங்க. ஜோனுக்கு வரும்போது எப்படி சாவறான்னு மட்டும் பாருங்க. வெறியா இருக்கும். லாஸ்ட்ல யார் ஜெயிக்கறாங்களோ அந்த டீம் எனக்கு. வச்சுக்கோ, அப்படியே ஜெயிச்சுட்டல. ஐவரி உள்ள வந்துட்டு இருக்கான். ஐவரி பாத்தீங்கன்னா ஐவரி ரொட்டேஷன் பாருங்க. போச்சின் கீழ இருந்து ஸ்கூல் வழியா வந்து ரொசாக் வழியா வந்து அதுக்கப்புறம் 7 பாப்பாங்க. இப்ப எல்லாருமே கடைசி ஜோன்ல 7 வரணும். இந்த 80 பேரும் கடைசி 7 வரணும். கடைசி ஜோன்ல பாப்பா என்ன நடக்குதுன்னு. கரெக்ட்டா அவங்க ரோட் எடுக்காம ஹில்ஸ் வழியா கூட்டிட்டு போறான் ஸ்குவாட். சிம்பா பாத்தீங்கன்னா டீம் 6ல எந்த ஒரு ஸ்குவாட் கூட கிளாஷ் ஆக கூடாது. ஏன்னா இந்த ஜோன்ல 78 people இருக்கும்போது கண்டிப்பா ஜோன் ரொட்டேஷன்ல கிளாஷ் நடக்கும். ஈஷா பாருங்க, வெரிய ரொட்டேஷன் எடுக்கறான் பாருங்க. ஈஷா வெரிய ரொட்டேஷன். ஸ்ட்ரீம் டைம் என்ன ஜெயனிட் ஸ்ட்ரீம் டைம் காலேஜ் இந்த ஸ்ட்ரீம் டைம் மட்டும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஜோன் எடுக்க சொன்னதுல 85 பேர் உயிரோடு இருக்கிறது ஷார்ட்ஸ் போடுவோம். மண்டோட ரீல்ஸ் போடுவோம். அந்த டைம் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க அப்படியே. அங்க ரொட்டேஷன் பாத்தீங்களா? அதான் ஐவி ரெடி. அங்க பாரு, எங்க போறான் பாரு. நீங்க எந்த டீம் பாக்குறீங்க? ஐவி ரொட்டேஷன் பார்த்துட்டு இருக்கேன். டீம் 3 னா என் டீம் செட்டில்டா இருக்கு. நான் டீம் 1 பார்த்துட்டு இருக்கேன். ஐவி அங்க பாரு, ஸ்கூல் வழியா கூட போற. அங்க பாரு, ஷெல்டர் வழியா போயிட்டு இருக்கான். யாசா சுத்தம் போறாங்க. அங்க பாரு, யாசா சுத்தலாம் போல. அங்கிட்டு போனா கொல்லுவாங்க, இங்கிட்டு போ அவுட் சைடு உள்ளே போற அப்படின்னு. மைண்ட் கொடூரமான ரொட்டேஷன். பின்னாடி எந்த ஒரு காம்பவுண்டுமே இல்ல. அவன் போற வழி எந்த வழியிலுமே ஒரு காம்பவுண்ட் இல்ல. ஜீரோ கிளாஷ். அலை 77 இந்த ஜோன்ல யாருக்கா போயிட்டு. ஏன் தெரியுமா? அவன் டூவோ டிராஃபி விளையாண்டு அவன் அந்த ஃபார்ம்லயே இருக்கான். இன்னும் அவனுக்கு தெரியுது என்ன பண்ணுன்னு. மத்தவங்க கூட மறந்துருப்பாங்க, ஆனா இவன் மறக்க மாட்டான். இந்த டைம்ல என்ன பண்ணோம்? டியோ டிராஃபில கூட அலை இவ்வளவு இருக்காது. நான் ஆமா 50 பேர் இருப்பாங்க. இவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க. ஆமா, ஈஷா டீம் கிட்ட மாட்டணும் நினைக்கிறேன். ஐவரி அந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணானா ஈஷா டீம் பாத்தீங்கன்னா 1 HP அவனுக்கு போயிடுவானுடா, நிக்க மாட்டானுங்க. அவனுக்கு முன்னாடி போயிடுவானுங்க. அவங்களுக்கும் பயம் இருக்கும்ல, வில்லி நின்னா மாட்டிக்குவானுங்கல்ல. இங்க பாருங்க, ஸ்டாச்சு டிடிடில போயிட்டு இருக்கான். மாத்திரா பத்தியா. ஐயோ, என்ன பண்றாரு ஈஷா? கொட்டை எடுக்கறான் ஈஷா. மெசேஜ் அனுப்பிருங்க. கலாசல் ஸ்ட்ரீம் டைமிங் மெசேஜ் அனுப்பிருங்க எனக்கு. அவன் வேற முட்றா வந்து வண்டி. எல்லாரும் கொட்டை எடுக்கறானு ப்ரோ. எடுத்து தான் அவன வலி கிடையாது தம்பி. இதுல டேட்ஸ் பழத்தை ஒரே ஒரு சாப்பாடு சாப்பிட்டா ஹெல்த் ஃபுல். சோ இங்க 7ல நிறைய ஸ்கோர்ஸ் இருக்கு. ஃபைட் நடக்குது ப்ரோ. யாஸ்மியா ரொட்டேஷன் போட்டாரு பாருங்க. ஆஹா, எங்க ப்ரோ ரைட் சைடு. ஆமா அவங்க பாத்தில சுத்த. நீ சொன்னில அங்க பாரு, எங்க சுத்தான்னு பாரு. அந்த பிரிட்ஜே போல. அங்க பாரு, அவன் அடிச்ச எங்க தெரியுமா கோஸ்டி? அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஃபெரிபியர்ல இருந்து அடிச்ச ரூட் பாரு. ஜார்கி ஆல்மோஸ்ட் ஜார்கி கிட்ட ரூட் அவன் போன ரூட் பாரு. காமிக்கிறேன் எப்படி போயிருக்கானே. பச்சை கலர் எழுத்துங்க மேப்ல. அவன் போன ரூட் தெரியும் உங்களுக்கு. எப்படி போயிருக்கான் பாரு. W போட்டிருக்கான் பாரு. எங்க இருந்து எங்க போயிருக்கானே. That is why he is called master fucking mind. பொச்சின்கில இருந்து அப்படியே ஸ்கூல் வழியா வந்து ஆனா முன்னாடி அந்த வேரஸ்ல கூட இனிமே இல்ல. ஐயோ, வெரியான ஒரு போட்டாரு. ஒரு நிமிஷம் இருக்கு. பட் ஆனா அதுக்குள்ள அவங்க எல்லாம் வரணும். நல்லா வந்து கூட்டட்டான். அவன் எந்த ரூட் வரானோ அந்த ரூட்ல எல்லா டீம் வந்துருச்சு. ஓகே, நைஸ். அவங்க ஒட்டுமொத்த BTS M டீம் உள்ள வந்துச்சு போல. அவன் வந்து மெயின் பில்டிங்ல ஹோல்ட் பண்ணாங்க BTS M. ஆமா 7 ரொம்ப நேரமா அவங்க 7 தானே இருக்காங்க. ஆனா இவங்க இருக்கிற யாருமே வரல. ஆனா பிடிச்ச வெரியான பில்டிங் இந்த பில்டிங் தான் பிடிக்கும். இல்ல வருவாங்க. ஆமா, இந்த கடைசி ஜோன் வரும் நினைக்கிறேன். ஸ்டே இங்க தான் முடியும்னு நினைக்கிறேன். ஆமா வெளிய போயிடுச்சுனா பிரச்சனை இல்ல. உள்ள வந்துச்சுனா இங்க தான் வரும். கண்டிப்பா இங்க தான் வரும். இல்ல இந்த டைம்ல இவன் ராத்திரிக்கு ஒரு ஜோன் பிடிப்பானே.
இங்க வரா மாதிரி வரியா இங்க பாரு பிரியங்கா கேமிங்க பாரு டீம் 11 பாரு டீம் 20 பாரு டீம் 20 பாரு முதல் முறையா பாரு சூப்பர் கேர்ள் பிரியா கேமிங்க ஸ்டாலின் ஜான் ஸ்டாலின் இவா இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஓடோ இவா பாப்பா லெஃப்டி டீம் 20 சூப்பர் கேர்ள். ஆமா இவனால பெண்கள் உயிரோடு இருக்கிறதே முதல் முறை ரியாட் வர போகிறான் அவளா தண்ணிக்குள்ள வந்து ஜலா சமாதி கைஸ் அவ்வளவுதான் இப்ப இங்க இருந்து அவ்வளவுதான் நினைக்கிறேன். டீம் 20 கிட்ட மாட்ட போறாங்க ரியாட். அவ்வளவுதான் புகஸ்டாங்க தண்ணியிலே விட்டுட்டாரு ஆஃப் ஹெச்பி. தண்ணில முங்கிட்டு போறான். ஐவரி ஃபியூல் போட்டுட்டு இருக்கான். அங்க பாருங்களேன். ப்ரோ மகனே உங்களுக்கு ஒரு மிஷன் யார் இந்த மேட்ச்னு இப்ப வின் பண்ணுவான்னு சொல்லுங்க. கரெக்ட்டா இருந்தா 1000 ரூபீஸ் சூப்பர் சாட் ப்ரோ. இவங்க நம்ம BTS 2.0 ஐவரி சாக்கோ ராட்ரிக் டோனி 2.0 தான். 2.0 has a credibility to win until OG comes. OG வர வரைக்கும் அவங்க தான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இப்போதைக்கு. ரெண்டு டீம் சொல்லிக்கிட்டுமா BTS ஈஷாவுல பாருங்க டீம் 3 ன்னு. ஐயோ ஐவரி. ஏய் என்ன வழி எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ ஆமா ஐயோ அங்க வந்து பாஸ் வெளிய வந்துச்சு. பிரியா கேமிங் எடுத்ததா ஜோன் பாரு பிரியா கேமிங் எடுத்ததா. நான் இவங்க பாருங்க இப்படி சுத்திட்டு இருக்காங்க சாக்கோ. மலை எடுக்கறானுங்க. ஈஷா அவ்வளவுதான் ஈஸ்வா நாக்கு ஈஸ்வா டீம் ஒரே ஒருத்தன் அவனே தூக்கு ஈஸ்வா இஸ் ரியல் என்னன்னு இப்ப தெரியுது. BTS 2.0 3.0 நசுக்கியது கைஸ். நசுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது உடைக்கப்பட்டது அறுக்கப்பட்டது வெளியே அனுப்பப்பட்டது கைஸ். அனுப்பப்பட்டது BTS 3.0 அகால மரணம் அடைந்தது. ஏற்கனவே ஈஸ்வா வேணான்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க டீம்ல இருந்து. அது இல்லாம ஈஸ்வா வேற கொல்றாங்க இப்போ. ஈஸ்வா இஸ் கெட்டிங் ஈகோ ட்ரிகர் ஆகும் ஈஸ்வாக்கு. ஈஸ்வா பெர்ஃபார்ம் பண்ணுவானா இல்ல மறுபடியும் அதே மாதிரி சாவானா பாப்பா லெட்ஸ் see. தூரத்தை அடிக்கப்பட்ட டீம்ல இருந்து ஒரு கம்பேக் கொடுப்பானா. இந்த மாதிரி சிம்மா டீம் கூட இருக்கு பாருமா. வெளில வந்தா அடிடா. வெளியே எங்க வருது அவ்வளவுதான் முடிச்சு நனி முடிச்சு இதான் நானி டீம். நானி நீ பாத்துக்க இதால வெளியே வர முடியாது. யூவி நான் சொல்லுவேன் சிப்பா கண்டிப்பா ஐவரி டீம்ல ஒரு 2 பேர் அனுப்புவான். கோஸ்ட் எடுத்த முதல்ல நீ கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு தெரியாத சொல்லுங்க. ஆனா வரலாறு புரியல புரியல நீ தான் சொன்ன. இல்ல பொய் கோஸ்ட் நான் கடைசியா தான் எடுத்தேன். பொய் கடைசியா தான் எடுத்தேன். நீ தான் ஃபர்ஸ்ட் ஈஷோ எடுத்த கடைசியா தான் எடுத்தேன். இல்ல கடைசியா நான் எடுத்தேன். நான் தான் கடைசியா எடுத்தேன். உங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தா கடைசியா கெஸ் பண்ணுவேன். ஐஜல் லாஸ் அண்ட் டிஃபரண்ட் கெஸ்டிங் ப்ரோ. வாட் இஸ் திஸ்? உன்னை கோ லீடரா வச்சிருக்கேன் இல்லன்னா லீடர் ஆக்கி இருப்பேன். இந்த மாதிரி முடிவு எடுத்தா அப்புறம் எப்படி? ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது கோஸ்ட். யார் நல்லா விளையாடுறோம் அவங்க தான் நல்லா விளையாடுன்னு சொல்லணும். அப்புறம் தப்பிப்போம். ஜூலிஸோட ஜோன் ரொட்டேஷன் இப்ப பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அவங்க போறத பத்தி டைரக்ட் சிபிடிஸ் கொடுத்துருவாங்க. ஆமா எம்பிடி BTS செம்மது BTS செம்மது பெரிய ஆளு இருக்காங்கப்பா. ஏய் தரமான சொல்றாங்க. ஐயோ வாட்டா BTS எம்ம வெரி யார் எம்ம எடுத்தது BTS எம்ம எடுத்தது யாரு? போடு வெரி BTS எம்ம கொண்டு உச்சம் ப்ரோ. BTS எம்ம அது கார்னர் முதல் மேட்ச் ரொம்ப பஜனையா ஒரே தோப்பான் இருக்குது. டீம் சூப்பர் கேர்ள். ஆமா ஜோன் அவுட் மறுபடியும் ஜோன் அவுட். BTS 2.2 நாக் தூக்குனி போ 2 நாக் தூக்கினாங்க. 16 கில்ல BTS 2.16 கில்ல. டோனி ராட்ரிக் 2 பேரும் ஒரு டீமே காப்பாத்துறாங்க. ராட்ரிக் 8 கில்ல ஐவரி 4 கில்ல சாக்கோ 1 டோனி 3 2 பேர் டீமை மொத்தமா புடிக்குறாங்க. மொத்தமா காப்பாத்துறாங்க. அவ்வளவுதான் BTS எம்ம ஃபர்ஸ்ட் டீம் இன் BTS ஓட ஹிஸ்டரியிலே முதல் மொபைல் டீம் இதான். முதல் மொபைல் டீம் மரணமான ஒரு கேம் விளையாண்டாங்க. 5 டாப் 5 குள்ள வந்துட்டாங்க. சரி 5 டீம் 5 இன்னும் எத்தனை டீம் ரிமைனிங் இது? 1 2 3 4 5 ஆமா டாப் 5 இல்ல ஆமா டாப் 5 குள்ள வந்துட்டாங்க. டாப்
புஷ் பண்ணுது bro. டீம் ஒன் புஷ் பண்ணுது. ஜிபிடிஎஸ் ஜெயிச்சிரானே நான் பாத்து. ஜிபிடிஸ் புஷ் பண்ணுது எனக்கு டீம் ஒன். ஆமா. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க அடிச்சாதான் நம்ம பொழைக்க முடியும் பொழைச்சிக்கலாம் அப்படின்றாங்க. அடிவரி ஏறறான். அங்க பாருங்க சாக்கோ ப்ரோ கிட்ட பிஆர்டிஎம். அவளோ ஐயோ சத்தியமா எதிர்பார்க்கல. அங்க பாரு நாக்கு ஒரு நேட்ல ஒரு நாக்கு. ஐயே தூக்குறாங்க. ஐயே தூக்குறாங்க. இது ஜீவிதா. ஒன் போடா. நாக்கு ஒன் போடா. ஒன் போடா. ஜீவிதா மாஸ்கடி ஒன் போடா. ஒன் போடா. ஒன் போடா. ஒன் போடா. ஒன் போடா. கில்லு. வா பிடிஎஸ் 2.0 ஆரம்பம் நடந்துச்சு. பிடிஎஸ் 2.0 ஆரம்பம் நடந்துச்சு. எப்படியோ அடைஞ்சிச்சு. மரணத்தை முத்தமிட்டார்கள். பெரிய முத்தமா விட்டுட்டு. தங்கம் மேடு போறாரு. நீ நாலு பேரை காப்பாத்துறடா அவன். ஐயோ அவ்வளவுதான் முடிச்சு. இன்னும் பிரியா. அவ்வளவுதான் முடிச்சு நினைக்கிறேன். ஒரு ஸ்மோக் போட்டலாம். மொபைல் டீம் தான் ப்ரோ. மொபைல் டீம் தான் ஃபர்ஸ்ட். ஐயோ எபிக். பீட்டஸோட முதல் மொபைல் டீம் முதல் வாட்சிங் தான். சீரியஸ்லி அவ்வளவுதான் எரி. ஐயோ எந்த ஒரு அன்வான்டட் ஃபைட்டும் இல்ல. பியூர் ஜோன் ரொட்டேஷன் ஃபுல்லா. அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. ஒண்ணுமே புடிச்சானுங்க ப்ரோ. முடிச்சாங்க. அவ்வளவுதான் பிடிஎஸ் 24 பேரு 24 கொலப்பா அடிச்சு கழிச்சிட்டாங்க. கோஸ்ட் கேம்ப் அடிக்கல உமால கேம்ப் அடிக்கல அடிச்சு ஓட விட்டுறாங்க. 10 கில்ல ஜியூஸ் ஏஓபி 3 கோட் 7 ஹைப்பர் சேட் 4 பேரும் பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ அவ்வளவுதான். இப்ப சொல்லிட்டு போய் என்ன நான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்கு. அங்க பாரு பிளான பாரு ஸ்பிளிட் அப் பாரு பிளான் ஸ்பிளிட் பாரு டூ ஸ்பிளிட். அவ்வளவுதான். பாத்தீங்களா அந்த ஸ்குவாட் ஜோன் பிளாக் பண்றாங்க. தங்கம் மீட்டிங் அவ்வளவுதான் வரவர செத்துறாங்க. the final zone. அவ்வளவுதான் வரவர சாவாங்க. அவ்வளவுதான் பிஆர்டிஎம் கோல் வெளியாரு. உங்களுக்காக பண்ண பிஆர்டிஎம் இருக்கு गाइस. myself 3k வின்னருக்கு மதன் ப்ரோ. ஓகே காவரோ thank you so much for motivating guys. போடு 3k ட்ரையல் மார்க்கே 3k அறிவிக்கப்பட்டது. 10 வைக்கப்பட்டது 10 ஏரியா பட்டது गाइस. come on guys let's go bar fight us like போலாம் பாரு guys. டாப் அடி போலாம். அவ்வளவுதான் உடைக்கப்படுகிறது. அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்பிளிட் அப் ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஸ்பிளிட் அப் ப்ரோ. ஸ்பிளிட் அப் गाइस. ப்ரோ இவனுக்கு போய் ஓவரா ஹைப் கொடுத்துட்டு கேர்ள்ஸ் ஷிப்ட் செலிப்ரேட் செஞ்சேன். சரி விடுங்க அப்படி